ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்ஆர் பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தேவாலாவில் இருக்கிற வைல்ட் பிளானட் ஜங்கிள் ரிசார்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரிசார்ட் ஒரு ரொம்பவே லக்ஸூரியஸான ஜங்கிள் ரிசார்ட். இந்த ரிசார்ட்டுக்கு போகிற வழி உண்மையிலேயே ரொம்பவே ஒரு பம்பியான வழியாக தான் இருந்துச்சு. அதனால் உங்களுக்கு ஒரு கம்மி கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிற வண்டி இருந்துச்சுன்னா இந்த ரிசார்ட்டுக்கு போகிறது ரொம்பவே கஷ்டம்னு சொல்லலாம். இங்கே இருக்கிற பார்க்கிங் லாட் வரைக்கும் தான் உங்களோட ப்ரைவேட் வெஹிக்கல்ஸ் அலவுட். அதுக்கு மேலே அவங்க ஒரு வேன் ஒரு ஜீப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதில் உங்களோட லக்கேஜஸ்லாம் லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ரிசப்ஷனுக்கு போகணும். அந்த ரிசப்ஷனில் போய்ட்டு செக்இன் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு திருப்பி அவங்க உங்களுக்கு ஒரு வேன் ஒரு ஜீப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதில் ஏறி நீங்கள் உங்கள் ரூமுக்கு போய்க்கலாம். இதுதான் ரூமுக்கு போகிற வழி. நம்ம தங்கி இந்த ரூமோட பேர் ஜங்கிள் லாக் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாரஸ்டோட எட்ஜில் இருக்குது. இந்த ரூம் கம்ப்ளீட்லி மேட் அப் ஆஃப் ஃபுட். அண்ட் இந்த ரூமில் உங்களுக்கு டவர் ஒரு வைஃபை சிக்னல் கண்டிப்பாக கிடைக்காது. அதனால உங்களுக்கு வைஃபை வேணுன்னா நீங்கள் லாபிக்கு தான் ஸ்ட்ரெயிட்டாக போகணும். நம்ம ரூமுக்கு சேர்ந்தாச்சு. இப்போது இந்த ரூமுக்குள்ளே போய் பார்ப்போம். முன்னாடியே ஒரு ரொம்ப அழகான போர்ட்டிகோ இருக்குது. இங்கேருந்து நீங்கள் டீ குடிச்சிட்டே நேச்சரை ரசிக்கலாம். ரூமுக்குள்ளே வந்ததுமே இந்த ரூமுக்கு ஒரு வேறு லெவலான செட்டப் தெரியுது. இந்த ரூம் ஒரு ரொம்பவே காம்பேக்டாக தான் இருக்குது. இந்த ரூம் ரொம்ப பெரிய ரூம்னு சொல்ல முடியாது. ஒரு அழகான கவுச் அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பாட், 2 பேர் ஃப்ரீயாக படுத்து தூங்குற ஒரு பாட் இருக்குது. ஒரு நல்ல டெஸ்க், ஒரு ஒர்க்கிங் டெஸ்க்குமே கொடுத்துருக்காங்க. ஒரு டெலிவிஷன், அப்புறமேட்டு அந்த டெலிவிஷனுக்கு ஒரு ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ரூமில் ஒரு பெரிய கிளாசெட் இருக்குது. நீங்கள் அந்த கிளாசெட் உங்களோட க்ளோத்ஸ்லாம் ஹேங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரூமில் அடிக்குவேட் அமௌண்ட் ஆஃப் லைட்டிங் இருக்குது. ரொம்ப பிரைட்டாகவும் இல்லை, ரொம்ப டிம்மாகவும் இல்லை. இந்த ரூம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு ரஸ்டிக் லுக் கொடுத்துருக்காங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் ஒரு வெல் சானிடைஸ்ட், வெல் மெயின்டைன் பாத்ரூம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாத்ரூமில் எனக்கு பிடிச்ச விஷயமே எங்கேயுமே இவங்க பிளாஸ்டிக் யூஸ் பண்ணல. இவங்களோட டாய்லெட்ரிஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு கூட ஒன்று செராமிக் யூஸ் பண்ணுறாங்க, இல்லைனா பேப்பர் யூஸ் பண்ணுறாங்க. எங்கேயுமே பிளாஸ்டிக் யூஸ் பண்ணல, விச் இஸ் ரியலி ஈகோ ஃப்ரெண்ட்லி. மொத்தத்தில் என்னோட ஸ்டே எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரூமில் ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த ரூமுக்கு நான் ஒரு ஓவராலாக 8 out of 10 ரேட்டிங் தருவேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை தான் ஷேர் பண்ண போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட் காலையில் 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட் பஃபேல உங்களுக்கு நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது. உங்களுக்கு கேரளா ஃபேமஸ் டிஷ்ஷஸ், தமிழ்நாடு ஃபேமஸ் டிஷ்ஷஸ், நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ், அப்புறமேட்டு வெஸ்டர்ன் டிஷ்ஷஸ் எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது. அதை தாண்டி டெய்லியுமே ஸ்டாண்டர்டாக 2 டைப் ஆஃப் ஜூஸ், அப்புறமேட்டு டீ, காஃபி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கே உங்களுக்கு லைவ் கவுண்டரும் இருக்குது. லைவ் கவுண்டரில் உங்களுக்கு தோசை, அப்புறமேட்டு ஆம்லெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. தோசையில் நீங்கள் மசாலா தோசை, அப்புறமேட்டு பிளெயின் தோசை மட்டும்தான் இருக்குது. நீங்கள் 2த்துல ஏதாச்சும் ஒன்று ஆர்டர் பண்ணலாம். இங்கே இருக்கிற எல்லா டிஷ்ஷஸோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கு. குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. இந்த பஃபேக்கு நான் ஓவராலாக ஒரு 9 out of 10 ரேட்டிங் தருவேன்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்னோட லஞ்ச் பஃபே எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். லஞ்ச் வந்து 1:00லேருந்து 3:00 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. லஞ்ச் பஃபேல நிறைய ஐட்டம்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு. ஸ்டார்டர்ஸ்லேருந்து டெசர்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக இந்த லஞ்ச் பஃபே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்து உங்களுக்கு ஸ்டார்டர்ஸில் நிறைய டைப் ஆஃப் ஸ்டார்டர்ஸ் வச்சுருந்தாங்க. உங்களுக்கு வந்து சிக்கன்லேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் சிக்கன் ஸ்டார்டர்ஸ் வச்சுருந்தாங்க. வெஜ்லேயுமே நிறைய ஸ்டார்டர்ஸ் லைக் பேபிகார்ன் ஃப்ரைலாம் வச்சுருந்தாங்க. ஸ்டாண்டர்டாக டெய்லி இங்கே ஒரு ஃப்ரைட் ரைஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரைட் ரைஸ். ஒரு நாள் பட்டர் ஃப்ரைட் ரைஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, இன்னொரு நாள் உங்களுக்கு பைனாப்பிள் ஃப்ரைட் ரைஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து டேஸ்ட்டில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த பஃபேல ப்ரொவைட் பண்ணுற டெசர்ட்ஸ் ரொம்பவே ரிமார்க்கபிளாக இருந்துச்சு. டெய்லி ஏதாச்சும் ஒரு டைப் ஆஃப் மூஸ், ஒரு டைப் ஆஃப் ஐஸ்கிரீம், ஒரு டைப் ஆஃப் புட்டிங் ஏதாச்சும், அப்புறமேட்டு 2 டைப்ஸ் ஆஃப் பேஸ்ட்ரியும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த பஃபேட்டுக்கு ஒரு 9/10 ரேட்டிங் நான் தருவேன். ஏன்னா எல்லா ஐட்டம்ஸோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ என்னோடய டின்னர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண போகிறேன். இந்த ரிசார்ட்டில் டின்னரில் எல்லா டிஷ்ஷஸுமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் லன்ச் பஃபே விட இந்த டின்னர் பஃபே தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டின்னர் பஃபேல எனக்கு ரொம்பவே மெயினாக பிடிச்சிருந்தது வந்து இந்த டெசர்ட்ஸ் தான். எல்லா டைப்ஸ் ஆஃப் டெசர்ட்ஸுமே இருந்துச்சு. நான் வந்து லஞ்சுக்கு ஐஸ்கிரீம் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். ஆனால் உண்மையில் லஞ்சுக்கு ஐஸ்கிரீம் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க, டின்னருக்கு மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. லஞ்சுக்கு வந்து ஆனால் உங்களுக்கு இந்த மோஸ் அப்புறம் மட்டும் புட்டிங் இருக்கும். டின்னருக்கு வந்து மோஸ், பேஸ்ட்ரீஸ் அப்புறம் ஐஸ்கிரீம் இருக்கும். ஓவராலாக என்னோட டின்னர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். தந்தூரி ரொட்டி வந்து நாங்கள் போயிருந்தப்போ காலி ஆகிடுச்சு. நாங்கள் வந்து ஒரு 8:30 கிட்ட போனோம். அப்போ வந்து ஆல்ரெடி காலி ஆகிடுச்சு. அதுக்கடுத்து திருப்பி ரீஃபில் பண்ணாங்க, அது நான் ஷூட் பண்ணலை. டின்னர்லேயுமே உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு லைவ் கவுண்டர் வைப்பாங்க. லைவ் கவுண்டரில் வந்து உங்களுக்கு எதை தோசை ஆர் அப்பம் அது வந்து மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு இன்றைக்கி தோசை ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா நாளைக்கு அப்பம் இருக்கும் லைவ் கவுண்டரில். நான் இந்த பஃபேக்கு ஒரு 9.5 அவுட் ஆஃப் 10 ரேட்டிங் தருவேன். ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா டிஷ்ஷஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு.